ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் வளர்ச்சி துறையினால் வெளியிடப்பட்ட கலைச்சொல் இதுதான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு சிலபஸில் ஆல்ரெடி கலைச்சொல் டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வால்நட். வால்நட் அதோடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கரூட்டு. இதுக்கு தமிழ் தூய தமிழ் என்னன்னா அக்கரூட்டு. ஓகேங்களா? வால்நட்டுக்கு அக்கரூட்டு. ஹெர்ப்ஸ் அப்படின்னா அக்கின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹெர்ப்ஸ் அப்படின்னா அக்கி. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். ஓகேங்களா? ஆங்கில மொழிக்கு இணையான தமிழ் சொல் தருக, கலைச்சொல் அறிக, அறிவியல் பெயர் அறிக, அந்த இதில் எல்லாமே இது கவர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செஸ்பேனியா அப்படின்னா அகத்தின்னு அர்த்தம். ஓகேங்களா? செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி. நெக்ஸ்ட்டு ஏஞ்சலி ட்ரீனா அகில். ஏஞ்சலி ட்ரீனா அகில். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சடித்தல். இது நமக்கு தெரியும். காம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சுக்கோப்பான். காம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சுக்கோப்பான். கேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு தட்டு. லினோடைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி அச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்யூட்டரைசிங் டைப் செட்டிங் அப்படின்னா கணிப்பொறி அச்சுக்கோத்தல். இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்நட், ஹெர்ப்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, செஸ்பேனியா, இதெல்லாம் வித்தியாசமாக உள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காம்போசிங் ஸ்டிக் அச்சுக்கோப்பான், இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீப் சி அனிமல்ஸ் அப்படின்னா ஆழ்கடல் விலங்குகள். டீப் சி அனிமல்ஸ்னால் ஆழ்கடல் விலங்குகள். இது நம்ம கொஞ்சம் மொழிபெயர்த்தலாம். அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒயிட் மெட்டல் அப்படின்னா வெண் உலோகம். பைனாகுலர் டெலஸ்கோப் அப்படின்னா இணைப்பார்வை தொலைநோக்கி. மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல். ஃபீல்டு தியரி அப்படின்னா புலக்கோட்பாடு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா இரத்த மண்டலம். வெயின்ஸ் அப்படின்னா இரத்த குழாய் சிரைகள். ஆர்டரிஸ் அப்படின்னா இரத்த குழாய் தமனிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கபிலரிஸ் அப்படின்னா இரத்த குழாய் தந்துவிகள். இந்த இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா சயின்ஸ் டேமாக இருக்குது. ஓகேங்களா? சயின்டிஃபிக் டேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரானிக் மின்மை எழுத்தாக்கம். எலக்ட்ரானிக் அப்படின்னா என்னென்னா மின்மை எழுத்தாக்கம். நெக்ஸ்ட்டு அஃபீட்ஸ் அப்படின்னா அசூனி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அஃபீட்ஸ் அப்படின்னா அசூனி. நெக்ஸ்ட்டு பிளான்ட் லைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிப்பேன்கள். பிளான்ட் லைஸ் அப்படின்னா செடிப்பேன்கள். லீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டை. லீச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்டை. நெக்ஸ்ட்டு டோன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிநாச்சதை. டோன்சில் அப்படிங்கிறது என்ன? அடிநாச்சதை. ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னா அடுக்கு காற்று மண்டலம். அடுக்கு காற்று மண்டலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்க்யூபேட்டர் அடைகாக்கும் பெட்டி. இதெல்லாம் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? சோசியலில், ஜாகிரஃபியில் அந்த இதெல்லாம் படிருக்கோம். ஸ்ட்ராட்டோஸ்பியர், ரோபோஸ்பியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்குபேட்டர்னா அடைகாக்கும் பெட்டி. மிசில்ஸ் அப்படின்னா அம்மை. மிசில்ஸ் அப்படின்னா என்னது? அம்மை. வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை குத்தல். ஓகேங்களா? தடுப்பூசி. அந்த வேக்சினேஷனுக்கு என்னது? அம்மை குத்தல். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேக்சினேஷன் அப்படின்னா என்னது? அம்மை குத்தல். ஃபேட்டி ஆசிட்ஸ்னா கொழுப்பமிலங்கள். இது நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் இது பாருங்க, வேக்ஸ் அப்படின்னா அரக்கு. வேக்ஸ் அப்படின்னா அரக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆர்னமெண்டல் ஃபிஷஸ்னா அலங்கார மீன்கள். நெக்ஸ்ட்டு சிபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகுழாய். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் அக்குபங்க்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகு குத்தல். ஆண்ட் ஈட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்கு. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தெர்மல் கரண்ட் அப்படின்னா அனல் மின்சாரம். இது நமக்கு தெரியும். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா அனிச்சை செயல். ஓகேங்களா? அனிச்சை செயல். அடுத்து ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிகரணம். இது நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஆகாய கப்பல். வேப்பரைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ஆகுது அப்படிம்போம்ல, ஆவியாது. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் பாருங்க, கிரைண்டர். இது கேட்கலாங்க. கிரைண்டருக்கு என்ன? மின் குழலி. மிக்சி அப்படின்னா மின் சுழலி. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருளுடைய தூய தமிழ் அர்த்தங்கள். ஓகேங்களா? கிரைண்டர்னா மின் குழலி, மிக்சினா மின் சுழலி. கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதன காப்பறை. கோல்டு ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதன கிடங்கு. ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் பதனம். ஃபோனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். ஃபோனாலஜி அப்படின்னா ஒலியனியல். மார்போலஜி அப்படின்னா உருபனியல். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் அப்படின்னா என்னது? தொடரியல். சின்டாக்ஸ்னா தொடரியல். செமண்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மைகள். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக மிக்சி கிரைண்டருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்காங்க, லேண்டர் அப்படின்னா
கோளிறங்கு களம். லேண்டர் அப்படின்னா கோளிறங்கு களம். லேண்ட் ரோவர்னா நில உளவி. பக் ஸ்கிராப்பர்னா மண்வாரி. பிரிண்டிங் ரெகுலேட்டர்னா என்னது? அச்சு சீரியக்கி. குரோனிக் இன்ஃப்ளேஷன்னா நீடிப்பு பணவீக்கம். ஓகேங்களா? குரோனிக் இன்ஃப்ளேஷன்னா நீடிப்பு பணவீக்கம் தெரிஞ்சுக்கோங்க. கவுண்டர் வைலிங் டியூட்டினா எதிர்வு தீர்வை. மார்சிலியா குவாட்ரிஃபோலியா அப்படின்னா நீர் ஆவாரை, அதாவது அரைக்கீரைன்னு அர்த்தம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இது கீரையோட சயின்ஸ் நேம் வரிகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ்டெல்மா எஸ்குலண்டம் அப்படின்னா ஊசிப்பாலை. ஆக்சிஸ்டெல்மா எக்ஸ்குலண்டம்னா ஊசிப்பாலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னா ஏழிலை பாலை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலஸ்டந்தஸ் கொல்லினஸ் அப்படின்னா ஒடுக்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்க்ளைமர்னா பொறுப்பு துறப்பு. அப்டேட்டட் அப்படின்னா இற்றைப்படுத்தப்பட்டது. காப்பிரைட் அப்படின்னா பதிப்புரிமை. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. இமிக்ரேஷன் அப்படின்னா குடிவரவு. இமிக்ரேஷன் அப்படின்னா குடி அகழ்வு. ஓகேங்களா? இந்த இமிக்ரேஷனும் எமிக்ரேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை. ஓகேங்களா? பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை. கவர்னன்ஸ் அப்படின்னா ஆளுகை. அக்கமடேஷன் அப்படின்னா உறைவிடம். பேஸ்லெஸ் அப்படின்னா அடிப்படையற்றது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ஷியல் அப்படின்னா நடுவுநிலை. இன்டிஸ்டிங்சபிள் அப்படின்னா பாகுபடுத்த ஒண்ணாதது. நெக்ஸ்ட் லாஃபபிள் அப்படின்னா நகைக்கத்தக்கது. லாப்ஸ் அப்படின்னா செய்யாமை. மானுமெண்டல் அப்படின்னா நினைவு கூறத்தக்கது. நெக்ஸ்ட் மல்டிடியூடினஸ் அப்படின்னா எண்ணிறந்தது. பெடண்ட் அப்படின்னா கல்விச்செருக்கு. ஓகேங்களா? பெடண்ட் அப்படின்னா கல்விச்செருக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பர்சுவல். ஓகேங்களா? அப்படின்னா கூர்ந்தாய்தல். நெக்ஸ்ட் ரேடியன்ஸ் அப்படின்னா ஒளிருதல். ரிலையன்ஸ் அப்படின்னா நம்பகத்தன்மை. ஓகேங்களா? ரேடியன்ஸ்னா ஒளிருதல், ரிலையன்ஸ்னா நம்பகத்தன்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாங்டிமோனியஸ் அப்படின்னா போலி புனிதத்தன்மை. சீமி அப்படின்னா இனிமையற்றது. ஓகேங்களா? சாங்டிமோனியஸ் அப்படின்னா போலி புனிதத்தன்மை. சீமி அப்படின்னா இனிமையற்றது. யூஸ்லெஸ்னா பயனற்றது. ஓகேங்களா? கிரீன் ஐடுனா பொறாமை உணர்வு. லாஃபிங் ஸ்டாக்னா எள்ளி நகையாடத்தக்கது. ஸ்டோனி ஹார்ட்னா கல்மணம். ஸ்டோனி ஹார்ட்னா கல்மணம். இது கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். டங் டைட் அப்படின்னா பேச்சற்ற நிலை. இதுவும் கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம். சீ சேஞ்ச் கடல் அளவு மாற்றம். இதுவும் கெஸ் பண்ணக்கூடியதான். டவரிங் பேஷன் அப்படின்னா மலையென பெருகும் ஆவல் திருகு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யோமன் சர்வீஸ்னா பலன் நாடாத பெரும்பணி. ஓகேங்களா? யோமன் சர்வீஸ்னா பலன் நாடாத பெரும்பணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பர்சானிஃபிகேஷன் உயர்திணை பண்புகளை அக்ரிணைக்கு ஏற்றி சொல்லுதல். ஓகேங்களா? நிலாவை ஒரு பெண்ணா உருவச்சு இது பண்றது. ஓகேங்களா? அதாவது ஒரு பெண்ணை இது பர்சானிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி கிராமர்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பண் அப்படின்னா சிலையிலை நயம். நெக்ஸ்ட் ரீபார்ட்டி அப்படின்னா அறிவு கூர்மையுடன் பதிலுறுத்துதல். ரெப்பிட்டேஷன் அப்படின்னா கூறியது கூறல். ஓகேங்களா? ரிப்பிட்டேஷன் அப்படின்னா கூறியது கூறல். சர்க்கேஸ் அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி. ஓகேங்களா? வஞ்ச புகழ்ச்சி. நெக்ஸ்ட் சோலிலாக்கி அப்படின்னா தனிமொழி. ஓகேங்களா? அந்த சோலோ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலும் தனி அப்படின்னு சொல்லிடலாம். சிமிலி அப்படின்னா உவமை. கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதன காப்பறை. கோல்டு ரூம் அப்படின்னா பதன கிடங்கு. ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா குளிர்பதனம். இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். பார்ட் 1. நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்ப்போம், அல்லது டெய்லி ஷார்ட்ஸாக கூட போடுவோம். ஜஸ்ட்டு இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரிவிஷன் டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.